கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான கருத்தினாலே நாம் தேவனுக்கு மகிமையாக நாம் இந்த தொழுகையை துவக்கவண்ணமாக நாம் யாரும் எழுந்திருந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் 225வது பாடலை பாடுவோம். தேன் இனிமையிலும் இயேசு நாமம் திவ்ய மதுரமாம் என்ற பாடலை பாடுவோம். 225வது பாடல் பக்கமே 186. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாதே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாதே. அதை தேடிய நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமானே. காசினி தனிலே நேசமதாக கசத்தை ஊத்தவிட்டேன். பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுண நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமானே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமேந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமானே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் வாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமானே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணை வரமேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைகள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமானே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமானே. நாம் நின்றவண்ணமாகி நாம் பரலோகத்தின் தேவனுக்கு நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய துவக்க ஜெபத்தை அருமை சகோதரர் ரமேஷ் நமக்கு நடத்தி உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். ஜெயிப்போம். பரலோகத்திற்கும் இங்கே அன்பின் பிதாவே, இந்த நாள் கத்தோலிக்கம் சொத்தியும் பிதாவே, இந்த நாளிலையும் கூட நாங்கள் இந்த வேளையில் உண்மை தொழுது கொள்ள நல்லதொரு பாய்த்து தந்தமைக்காக கோடி சொத்தங்கள் அடிக்கும் பிதாவே. நாங்கள் எந்த விதமாக தடங்கு இல்லாமல் நாங்கள் ஆராதனைக்கு நாங்கள் பத்திரமாக கூட்டிக் கொண்டு வந்தமைக்காக கோடி சொத்தங்கள் அடிக்கும் பிதாவே. இன்று கூடுகின்ற கூட்டமானது இன்னும் அநேகம் பேருக்கு பிரயோஜனமாக மாட்டித்தர வேண்டுமாய் முடித்து ஜெபிக்கும் பிதாவே. நீரே எங்களை இந்த ஆராதனை மேற்கொண்டு கடைசி வரைக்கும் எங்களை பொருட்படுத்த வழிநடத்தி காத்துக்கொள்ளுமாய் ஜெயிக்கிறோம். நீர் ஊழியர் மூலியமாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய விரும்பதை நீரே ஊழியர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெயிக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழிதப்பி போகாத அளவுக்கு எங்களுக்கு நடந்த ஞானத்தையும் அறிவும் தந்து எங்களை ஆசிரியக்கணுமாய் ஜெயிக்கிறோம். யாவருக்கும் ஏசித்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. எனக்கு அன்பாங்களே, தன்மையான கருத்தினாலே நாம் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்க தேவனம் குறித்த மேலான கேள்விக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோமாக. இந்திய உலகிலே அநேக
தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி தவறான போதைகளுக்கு ஆளானவர்களாக இந்த கண்ணீர் இருப்பதை பார்க்கிறோம். சத்திய மார்க்கமான தேவனுடைய வசனங்களுக்கு அவரால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு எதிராக அநேக எழும்பினார்கள். சத்திய மார்க்கத்தை தூசிக்கிற மக்களாக இருப்பதாக பரிசுத்த பேதுரு மூலமாக நினைக்கிறோம், நாம் வாசிக்கிறோம். உண்மைதான். ஆகவே இந்த அருமையான வேளையிலே நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்தே ஒரு அருமையான ஊழியக்காரரை குறித்து நாம் நினைச்சலாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்கலாம். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் இந்த நாளில் கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாய் இருங்கள். சகோதரரே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாய் இருங்கள் என்று சொல்லி இந்த கொரிந்து சபைக்கு இந்த ஊழியக்காரர் எழுதுகிறார். பாருங்கள், இந்த ஊழியக்காரரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர் ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல அருமையான அப்போஸ்தலர். இவர் புதிய ஏற்பாட்டிலே 13 நிறுவங்களை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையை பிரிந்தது, கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் எப்படிப்பட்டதாக இருந்தார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அவர் மூலமாக நமக்கு ஒரு அருமையான பாடத்தை இந்த அருமையான நேரத்தை நினைச்சலாம், நாம் நிச்சயம் நினைச்சலாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே பரிசுத்த பவுல் தான் இந்த வார்த்தையை கூறுகிறார். என்னவென்று, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றலாயிருங்கள். அதிலே அருமையான இந்த வேளையிலே பரிசுத்த பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்பதாக அவர் எங்கிருந்தார், அவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டார் என்பதை குறித்து நான் வேதத்திலே வாசிக்கலாம். பாருங்கள், அவரே தன்னை குறித்து சொல்கிறார். பாருங்கள், பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்து கொண்டார் என்பதை குறித்து அவரே சொல்வதை பார்க்கலாம். பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் 272ஆம் பக்கம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். பாருங்கள், இந்த வேளையில் பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை குறித்து அவரே சொல்கிறார். ஒருவேளை பவுல்தான் என்பதற்கு நாம் புரிந்து கொள்ளும் என்றால், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது பாருங்கள், முதல் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தின் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. பவுலும் தீமோத்தேயும் இதை எழுதுகின்றார். ஆகவே பவுல் இந்த வேளையில் தன்னை குறித்து சொல்கிறார். பாருங்கள், என்ன சொல்கிறார் பாருங்கள், 5ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அப்படியானா 8ஆம் நாளில் யார் விருத்த சேதனம் செய்வார்கள்? யூதர்கள் தான் தங்கள் வழக்கத்தின்படி, யூத மார்க்க சட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண் குழந்தைகளுக்கு என்ன செய்வார்கள்? விருத்த சேதனம் செய்வார்கள். அதுதான் அவர்களுக்கு அடையாளம். அவர்தான் அதை செய்தால்தான் அவர்கள் யூதன் என்று என்ன செய்ய முடியுமாம் அங்கு சொல்ல முடியும். யூதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவு கூட அப்படி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து யூத வம்சத்தில் பிறந்தார். ஆகவே பவுலும் யூதனாய் இருந்தபடி நான் 8ஆம் நாளில் பவுலுக்கு சில விருத்த சேதனம், அதைத்தான் சொல்ல, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன்,
இஸ்ரவேல் வம்சத்தான். பவுல் இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவன். அது மாத்திரமாக சொல்லும் பொழுது பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். பென்யமீன் கோத்திரத்தான். இஸ்ரவேல் கோத்திரத்திலே 12 கோத்திரங்கள் உண்டு. அந்த 12 கோத்திரங்களில் பென்யமீன் கோத்திரம் ஒரு விசேஷித்த கோத்திரம். ஏனென்றால் இது ஆரம்ப காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாக்கோப்புக்கு 12 குமார்கள். அந்த 12 குமார்களில் ஒருவன் தான் பென்யமீன். அந்த பென்யமீன் கோத்திரம் என்று சொல்லும் பொழுது ஒரு விசேஷித்த கோத்திரமாக சொன்னார். ஏனென்றால் யாக்கோப்புக்கு 2 மனைவிகள். யாக்கோப்பு ஆபிரகாமுக்கு பிறந்தபோது, அதாவது ஈசாக்கு பிறந்தபோது, ஈசாக்கு 2 பேர் பிறக்கிறார்கள், ஏசாயா யாக்கோப்புன்னு சொல்லி. ஏசாயா யாக்கோப்புக்கு விரோதமாக இருந்தார். ஆகவே யாக்கோப்பு ஏசாயாவுக்கு பயந்து என்ன செய்தார்? தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டுக்கு சென்று விட்டார். அப்பொழுது லாபான் வீட்டுக்கு போன பொழுது அங்கு லாபானுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்தவர் பெயர் லேயாள், இளையவர் பெயர் ராகேல். ஆகவே இந்த யாக்கோப்பு ராகேல் மேல் அதிகமாக ஆசை வைத்திருந்தார். ராகேல் பார்ப்பதுக்கு அழகாக இருந்தனால் ராகேலை திருமணம் செய்யலாம் மாமன்கிட்ட சொல்லி, லாபான்கிட்ட சொல்லி என்று சொல்லி அங்கு போய் சொல்லும் பொழுது லாபான் சொன்னான், சரி நீ ராகேலை திருமணம் செய்து கொள், ஆனால் என்ன செய், 7 வருஷம் நீ என்ன செய்ய வேண்டுமா, எனக்கு நீ வேலை செய்ய வேண்டும். 7 வருஷம் எங்கோடு இருந்து வேலை செய்தால் என்ன செய்வேன், நான் ராகேலை திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி லாபான் தன்னுடைய மருமகன் யாக்கோப்புக்கு சொல்கிறார். யாக்கோப்பு மாமா லாபான் சொன்னதை கேட்டு 7 வருஷம் அவனுக்கு போனதே தெரியவில்லை, சீக்கிரமாக போய்விட்டது. 7 வருஷம் கழித்து ராகேலை எனக்கு திருமணம் செய்து என்று கேட்கிறார். அன்றைக்கெல்லாம் திருமணம் என்றால் பந்தல் போட்டு ஊரை அழைத்து மேளம் தாளம் கொட்டி அப்படி இல்லை. அன்றைக்கு என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆக இஸ்ரவேல் கோத்திரத்தார் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவங்களே சில அப்படிலாம் அப்படி திருமணம் என்று சொன்னால் மாப்பிள்ளையை ஒரு ரூமுக்குள்ளே வைத்து பெண்ணை செய்வார்கள், அந்த ரூமுக்குள்ளே பெண்ணை அனுப்பிவார். அதுதான் திருமணம். அதே போல தான் 7 வருடம் கழித்து யாக்கோப்பு என்ன செய்தார், அவனை ரூமுக்குள் அடைத்து வைத்து ராகேலை என்ன செய்ய வேண்டும், அந்த ரூமுக்குள் யாக்கோப்பினத்தில் அனுப்ப வேண்டும். ஆனால் லாபான் என்ன செய்து விட்டால் பாருங்கள், ராகேல் இளையவள், லேயாள் மூத்தவள். ஆக மூத்தவள் இருக்கும் பொழுது ராகேலுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் மூத்தவன் நிலைமை என்னவாக முடிச்சுதான் ராகேலுக்கு பதிலாக லேயாலை அந்த ரூமுக்கு யாக்கோப்பு ரூமுக்கு செய்தான் அனுப்பிவிட்டான். ஆகவே யாக்கோப்புக்கு தெரியவில்லை. லேயாலை ராகேலை நினைத்து லேயாலை செய்துவிட்டான், சந்தோஷமாக இருந்து விட்டான். காலையிலே பார்க்கும் பொழுது பார்த்தால் இது ராகேல் அல்ல லேயாள் என்று தெரிந்து அவன் கதிர்ச்சி அடைந்தது. உடனே மாமனோடு தன் லாபானோடு பேசுகின்றார், சண்டை போனான். ஏமாமா நீ ஏமாற்றி விட்டார். உடனே லாபான் சொன்னான், மருமகன் நீ அப்படி அல்ல, ராகேல் உனக்கு திருமணம் கொடுத்து செய்து வைத்தால் லேயாள் நிலைமை என்னவாகும், அது நீ என்ன செய், ராகேலையும் திருமணம் செய்து கொள், இன்னும் 7 வருஷம் என்னோடு வேலை செய்ய சொல்லி சொல்லும்பொழுது சரி என்று சொல்லி மீண்டுமாக யாக்கோப்பு 7 ஆண்டு வேலை செய்து ராகேலை திருமணம் செய்கின்றார். யாக்கோப்பு கூட வேதத்தில் பார்க்கும்போது யாக்கோப்பு என்றால் எத்தன் என்றால் ஏமாறக்கூடியவன், அதுதான் ஜத்தன். ஆகவே லாபான் மூலமாக யாக்கோப்பு ஏமாற்றப்பட்டான். ஆகவே இப்படி ராகேலை மிகவும் அதிகமாக நேசித்து ராகேலுக்கு பிறந்த குழந்தைதான் பென்யமீன் யோசேப்பு. ஆகவே யோசேப்பு பென்யமீன் ராகேலுக்கு பிறந்ததனால் அந்த பென்யமீன் கோத்திரம் ஒரு விசேஷித்த கோத்திரமாக இருந்ததாம். ஆகவே தான் பென்யமீன் கோத்திரத்தான் நான் என்று சொல்லி இந்த இடத்துல சில பவுல் சொல்கிறார், நான் பென்யமீன் கோத்திரத்தான். அது மாத்திரமில்லை, எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். அடுத்த வசனத்தை வாசின பாருங்கள், 6வது வசனத்தில் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசேயின் பிரமாணத்தின் உருவாக்கப்பட்டதான் யூத மார்க்கம்.
இந்த யூத மார்க்கம்தான் சிறந்தது என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் யூதர்களால் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அந்த யூத மார்க்க சட்டத்தின்படி இயேசு என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்து ஆணி எடுத்து கொண்டார்கள். யூத சட்டம் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் அல்லவா? ஆக ஆண்டவர் இயேசு என்ன செய்யவில்லை? ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை. ஆகவே இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தி அந்த யூத மத சட்டத்தின்படி என்ன செய்தார்கள்? நம்முடைய ஆண்டவரை தேவனுக்குமார் செய்தார்கள், சிலுவையில் அறைந்து ஆணி எடுத்து கொண்டார்கள். இதை சவுல் என்ன செய்தான்? அனுமதித்திருந்தான். இயேசு மோசே பிரமாணத்துக்கு விரோதமாக தவறு செய்தார். ஆகவே என்ன செய்தார்கள்? அவர் சிலுவையில் அறைந்தார்கள். இது நியாயம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார். ஆகவேதான் இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் மூலமாக பேதுரு முதலில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து 3000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்து சபை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வந்தது. அப்படி வளர்ந்து வந்த சபையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மோசேயின் பிரமாணத்தின்படி சவுல் எத்தனம் கொண்டிருந்தான். ஆகவே என்ன சொல்லிப்பார்? நான் பக்தி வைராக்கியத்தின்படி, எப்படி மோசேயின் பிரமாணத்தின்படி யூத மார்க்கத்தின்படி ஜீவித்ததினால் அந்த யூத மார்க்க பக்தி வைராக்கியத்தின்படி நான் செய்தேன், சபையை துன்பப்படுத்தி வந்தேன். அது மாத்திரமில்லை, நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாத நம்பர் 1 இருந்திருக்கிறார் பாருங்கள். அந்த மோசேயின் பிரமாணத்தின்படி, அந்த நியாய பிரமாணத்தின்படி எந்த குற்றமும் செய்யாதவனாக அவன் நல்லவனாக அந்த பிரமாணத்துக்கு ஏற்றனாக வாழ்ந்தான். இன்னும் அதே போல கலாத்தியர் சபைகள் அதை எழுதுகிறார் பாருங்கள். அதே போல கலாத்தியர் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 1 அதிகாரம் 13 வசனத்திலே கலாத்தியர் 1:13 257 பக்கம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். யூத மார்க்கத்திலே அவனோடு இருந்தவர்கள் தேறினவர்களுக்குள்ளே அவன் சிறந்தவனாக இருந்திருக்கிறான். எல்லாரும் சவுலை பாராட்டுக்கு நினைச்சுதான் பக்தி வைராக்கியங்களாக இருந்தார். ஆகவேதான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி அதை பாழாக்கி கொண்டிருந்தான் பாருங்கள். ஒரு முறை சவுல் என்ன செய்தான்? கிறிஸ்துவ மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து சிறைச்சாலை அடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த யூத மார்க்கத்தில் உள்ள பெரிய பெரிய மூப்பர்கள், பெரிய பெரிய போதகர்கள் என்ன செய்தான்? அதாவது அனுமதி பெற்று என்ன செய்யலாம்? தமஸ்குவில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்துவ என்ன செய்ய வேண்டும்? பிடித்து அழைத்து வந்து சிறையிலே எருசலேமில் கொண்டு வந்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி தமஸ்கு புறப்பட்டு போகிறான். அப்படி புறப்பட்டு போகும் பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள், வாசிக்கலாம். அதே நாம் திருப்புவோம். கொரிந்திற்கு முன்னால் அப்போஸ்தலர் 9 அதிகாரம் திருப்ப பாருங்கள். 173 பக்கம். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே முதல் 5 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினார். அதாவது கிறிஸ்துவ சபையாரே, அந்த யூத மார்க்க, அதாவது கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருப்பவர்களை புருஷராக இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, பிடித்து என்ன செய்ய வேண்டும்? அழைத்து எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கட்டி எருசலேம் கொண்டு வரும்படி செய்தான். தமஸ்குவில் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்தான்? அதிகாரத்தை வாங்கி தமஸ்கு புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போக என்ன நடந்தது பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 3 வசனம் பாருங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்த ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்கள், அவன் பிரயாணமாய் போகும் பொழுது வானத்திலிருந்து பகல் நேரத்தில் மத்தியான வேளையிலே சடிதியாய் ஒரு பெரிய வெளிச்சம்
கண்ணை கூசக்கூடிய அளவுக்கு அந்த வெளிச்சம் அவன் கண்ணிலே பட்டு அவன் குருடாகி தரையிலே விழுகின்றான். விழுந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலோடு பேசுகின்றார். என்னவென்று, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? பாருங்கள், இந்த வேளையிலே சவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினான்? இல்லை. யாரை துன்பப்படுத்தினான்? கிறிஸ்துவ மக்களை. இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள் பிறந்த அவளுடைய பிள்ளையை துன்பப்படுத்தினது. அது ஆரை துன்பப்படுத்ததாக அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினதாக அர்த்தம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? உடனே பாருங்கள், சவுலுக்கு என்னானது பாருங்கள். அடுத்த 5ஆம் வசனத்திலே, அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்திய இயேசு நானே. அடுத்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். நீ துன்பப்படுத்துகிறது என்ன? நான் நின்னை துன்பப்படுத்துகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலோடு பேசுகின்றார். உடனே சவுல் என்ன செய்கிறான்? அடுத்த வசனத்தை பாருங்கள். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. எங்கே போ? தமஸ்குக்கு போ. அங்கு தமஸ்குவிலே உனக்கு சொல்லப்படும். தமஸ்குவிலே பாருங்கள், அங்கு அனனியா என்ற ஒரு யூதர் கிறிஸ்துவுக்குள் பிறந்து அங்குள்ள மக்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அன்னியாவிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். நீ என்ன செய்? சவுலை போய் சந்தி, சவுலுக்கு என்ன செய்? சத்தியத்தை சொல்லுன்னு சொல்லி அன்னியாவுக்கு கூட ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்களா பாருங்கள். அடுத்து 7வது 11வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதாவது சவுல் அந்த ஒளியை பார்த்தவுடன் கீழே விழுந்து அவன் கண்கள் குருடாகிவிட்டது. பாருங்கள், அவன் எத்தனை நாள் கண் குருடாகிறது பாருங்கள். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாயும் புசியாமலும் குடியாமலும் இருந்தானாம். 3 நாட்கள் அவன் பார்வையில்லாமல் அந்த யூதேயா தேசத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறான். அந்த வீட்டுக்கு போய் நீ அவனை சந்தித்து அவனோடு பேசு என்று சொல்லி ஆண்டவர் யாருக்கு சொல்கிறார்? அன்னியாவுக்கு சொல்கிறார். அன்னியாவும் பாருங்கள், இந்த சவுலை குறித்து முன்னமே தெரிந்திருக்கிறார். அன்னியா ஆண்டவரிடத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். 13ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுதுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். சொல்றார், ஆண்டவரே, அந்த சவுலை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை அவன் எத்தனை பேரை கொடுமைப்படுத்தியிருக்கிறான், எத்தனை பேரை அடித்திருக்கிறான், எத்தனை பேரை பாலாக்கியிருக்கிறான். அது மாத்திரமில்லை, இங்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளை அடிக்கும்படி அடித்து இழுத்து எருசலேமுக்கு செல்லும்படி என்ன செய்றார்? வந்திருக்கிறானே, அவனுக்கு போய் நான் எப்படி நான் சத்தியை சொல்வேன்னு சொல்லி அன்னியா ஆண்டவரிடத்திலே சொல்கிறார். அதை காட்டு சொல்லி பதிலை பாருங்கள். அடுத்த வசனத்திலே, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆம், சவுலை தேவன் தெரிந்து கொண்டான். எப்படி? அவன் நடுங்கி திகைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது சவுல் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் சொன்ன, நீ நேற்று பட்டணத்துக்கு போ, அங்கு நீ செய்ய வேண்டுவனுக்கு அறிவிக்கப்படும் சொன்னதை சவுல் கேட்டு விசுவாசித்து ஆண்டவருக்கு பயந்து அங்கு இருக்கின்றான். அனனியா அங்கு போய் சவுலோடு பேசுகின்றார். சவுலோடு பேசி சவுலுக்கு என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வசனத்தை போதிக்கின்றார். ஆகவே சவுலை ஆண்டவர் சொல்கிறார் அனனியாவிடத்திலே, நாங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் என்ன செய்ய போகிறான்? யூதர்களுக்கும் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கு என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை சொல்லப் போகிறான். ஆகவே அவன் போய் என்ன செய்ய, அவனோடு பேசு என்று சொல்லி தேவன் அன்னியா போய் சவுலை சந்தித்து அவனோடு பேசி அவனுக்கு என்ன செய்கிறார்?
கர்த்தருடைய வசனத்தை போதிக்கின்றார். சவுல் அந்நியாவால் போதிக்கப்பட்டதை கேட்டு அது விசுவாசித்து நம்புகிறார். பாருங்கள், இதை இன்னொரு அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22 அதிகாரத்துக்கு நாம் மீண்டும் திருப்போம். பாருங்கள், அப்போஸ்தலர் 22 அதிகாரத்தில் 14 வாசிக்கலாம். பாருங்கள், அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்த சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பேன். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அனனியாவால் போதிக்கப்படுகிறான். தேவனை தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டலை குறித்து என்ன செய்யி, மற்றவர்கள் போய் போதி, ஆண்டை குறித்து சொல்லு, ஆண்டை குறித்து பிரசங்கம் பண்ணு. ஆகவே தேவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அன்னியா சவுலோடு பேசி, நீ இப்பொழுது ஏன் தாமதிக்கிறாய்? நீ எழுந்து உடனே என்ன செய், உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லி அனனியா சவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அனனியா கிறிஸ்துவுக்குள் பிறந்தான். தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டார். ஆகவே சவுலாய் இருந்தே மனிதன், யூத மார்க்கத்தில் வாழ்ந்த மனிதன் அன்னியாவால் ஆண்டுடைய வசனத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேச சட்டத்தை கேட்டு என்ன செய்யலாம், கிறிஸ்துவுக்குள் பிறக்கின்றான். ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளையாக மாறினார். பாருங்கள், சவுல் பவுலாக மாறி ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு அவர் எந்த சபையிலே இருந்திருப்பார்? இன்றைக்கு உலகில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. பிரிவினை கூட்டங்கள், கேத்தலிக், பிராட்டஸ்டன்ட் எத்தனையோ பிரிவுகள். இதில் ஏதாவது சபையிலே அங்கமாக இருந்தாரா? இல்லை. வேத்திய வாசிக்கும் பாருங்கள், மிக தெளிவாக நாம் வாசிக்கலாம். சவுல், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் என்ன செய்ய உட்படுத்தப்பட்டு என்று அவரே சொல்கிறார். வாசிக்கலாம். கொலை செய்ய பாருங்கள், நாம் ஏற்கனவே பிலிப்பியருக்கு அடுத்தது கொலை செய்ய 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பார்த்தீங்களா, இருளின் அதிகாரத்தினின்று. இருளின் அதிகாரம் என்றால் என்ன? பாவச்சீற்றிலிருந்து. ஆகவே சவுல் யூத மார்க்கத்தில் இருந்தது என்னவாயிருந்ததுதான்? இருளின் அதிகாரம், பாவச்சீற்றில் இருந்தார். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, எப்படி விடுதலையாக்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் விடுதலையாக முடியும். விடுதலையாக்கி தமது அன்பின் குமார் ராஜ்யத்திற்கு உட்படுத்திருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று கூறார். கிறிஸ்தீசுவுக்குள்ளாகி அவருடைய வசனங்களை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி தாங்கள் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவர்கள் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறார். ஆகவே சவுலாய் இருந்தவர் பவுலாக மாற்றப்பட்டார், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டார். தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டது மாத்திரமில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே உட்படுத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் அங்கம். இதைத்தான் அப்போ 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனை துதித்து தேவ வசனத்தை கேட்டு செய்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அன்றும் என்ன கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ சில 2 அதிகாரம் 47 வசனத்தை அதைத்தான் வாசிக்கலாம். பாருங்கள், அப்போ சில 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய ஜீவியமான அந்த பாவமான ஜீவியத்திலிருந்து மனம் திரும்பி தாங்கள் விசுவாசத்தை வாயிலால் அடிக்க செய்து பாவம் மன்னிப்புக்கென்றே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் தான் சபையிலே சேர்த்தார். யார் சேர்த்தார்? கர்த்தர். எந்த சபையிலே? அவருடைய சபையில். ஒரே ஒரு சபை தான், வேறு சபையே இல்லை. இதைத்தான் தேவன் வார்த்தை கூறுகிறது. மத்திய 16:18 ஆண்டவர் சொன்னார் பேதுருவிடத்திலே, நீ பேதுருவாய் இருக்கிறாய்,
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என் சபை என்று சொன்னார் தவிர என் சபைகளே என்று சொல்லவில்லை. ஒருமையிலே சொல்கிறார். ஆகவே ஒரே ஒரு சபை. அந்த சபையில் தான் சவுல் கிறிஸ்துவுக்குள் பிறந்து பவுலாக மாறி அந்த சபையில் அங்கமானான். அந்த சபையில் அங்கமானது மாத்திரமில்லை, உடனே எழுந்து உலகமெங்கும் சுற்றி அடைச்சார். கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அவன் தைரியமாக பிரசங்கித்தான். பாருங்கள், பண்ணி அவன் நான் பெற்ற பிற்பாடு அவர் அமைதியாக இருக்கவில்லை. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இது யூதர்கள், அந்த யூத மத போதர்கள் சவுலை செய்தார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். சவுல் பயப்படுகிறான். நான் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது ஸ்தேவானுடைய துணிகளை நான் பாதுகாத்து கொண்டவனாயிட்டு நான் எப்படி போய் பேசுவேன், எப்படி போய் சொல்லுவேன் என்று பயந்தார். ஆனாலும் ஆண்டவர், நீ போய் சத்தியத்தை சொல்லு என்று சொல்லி தேவன் சவுலை சுவிசேஷத்தை பிரசங்கும்படியாக அனுப்புகின்றான். ஆகவே சவுலின் எழுந்து புறப்பட்டு போய் ரோம நாட்டிலே போய் அங்கு ரோம மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரோம நாட்டை சபை உருவாக்கினார். குருந்து பட்டணத்தில் போய் குருந்து பட்டணத்தாருக்கு சுவிசேஷம் சொல்லி அங்கு சபை உருவாக்கினார். அடுத்தது கலாத்தியா பட்டணத்தில் போய் கலாத்தியா நாட்டு மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கலாத்தியாவில் சபை ஸ்தாபித்தார். அடுத்தது எபேசு பட்டணம், பிலிப்பி பட்டணம், கொலிசையா பட்டணம், தெசலோனிக்கையா பட்டணம், இன்னும் தீமத்தீவுக்கும் தீத்துவுக்கும் பிலமோனுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். பவுல் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 3 முறை சுவிசேஷ பயணமாக என்ன செய்தார். அவர் அநேக இடங்களுக்கு சென்று சத்தியத்தை சொல்லி அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்கு பிறந்த பிற்பாடு யூத மார்க்கத்தில் இருந்த வைராக்கியத்தை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு அவர் அதிக வைராக்கியத்துடன் செய்தார். சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். அப்படி கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்த நிமித்தமாக எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள் பாருங்கள் பவுல் அனுபவித்திருக்கார். அப்புறம் வாசிக்கலாம், அவர் பட்ட பாடுகளை குறித்து வாசிக்கலாம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துக்கு இருக்கணும். 24, 23 வாசிக்கலாம். பாருங்கள், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன்.
இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறார். அவனுடைய ஊழியத்தை செய்த நிமித்தமாக, சுவிசேஷத்தை பிரசங்கித்த நிமித்தமாக, தேவனுக்கு பயந்து கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது நிமித்தமாக இவ்வளவு பிரயாசங்கள், இவ்வளவு கஷ்டங்கள். எதற்காக? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அவரிமாக அந்த பவுல் தான் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், என்னை பின்பற்றுங்கள். அருமையான வேளையிலே நாம் அதைத்தான் தெரிந்து கொண்டோம். சவுல் யூத மார்க்கத்திலே வாழ்ந்தார். பவுல் யூத மார்க்கத்தில் கூட அவர் குற்றமற்றவராக இருந்தார். ஆனாலும் கூட யூத மார்க்கம்தான் சிறந்தது என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலோடு நேரடியாக பேசின பிற்பாடுதான் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்நியா மூலமாக அவர் சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துவுக்கு பிறந்த ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் சபையில் அங்கமான பிற்பாடு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை துணிகரமாக தைரியமாக அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவனுடைய மனிதன் தேவன் ஒழித்து செய்வதிலே அவர் சோர்ந்து போகவில்லை. ஆகவே இது நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. நாமும் கூட கிறிஸ்துவுக்கு பிறந்தது உண்மையானார், இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது உண்மையானார், இந்த பவுலை போல நாமும் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், தேவனை பிள்ளையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அது மாத்திரமில்லை, அவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்ததனால் அநேக பாடுகள், அநேக போராட்டம் நடந்ததனால் அவருக்கு கிடைத்த ஒரு பலன், ஒரு பரிசு என்னவென்று வாசிக்கலாம். பாருங்கள், 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். பாருங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. கர்த்தர் ஊழியத்தை செய்து காலங்கள் கடந்து அவர் என்ன செய்தார், மரிக்கிற நிலைமையிலே பவுலை சுவிசேஷத்தை சொன்ன நிமித்தமாக, தேவன் ஊழியத்தை செய்த நிமித்தமாக பவுல் என்ன செய்கிறார்கள், கொல்லப் போகிறார்கள். அந்த தருணத்திலே பவுல் சொல்வதை பாருங்கள். நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை பிரி நேரம் வந்துவிட்டது, நான் இப்பொழுது மரிக்கப் போகிறேன். ஆனால் ஏன் சொல்கிறார் பாருங்கள், அடுத்த வசனத்திலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். எவ்வளவு ஒரு அருமையான சந்தோஷமான வார்த்தை. நீங்களும் நானும் கிடப்பிடித்தான் கஷ்டங்கள் பட்டாலும் துன்பங்கள் பட்டாலும் நாம் சோர்ந்து போகாதபடி பவுலை போல நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவித்து நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். பவுல் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எவ்வளவு சந்தோஷமாக மரணத்தை குறித்து அவர் கவலைப்படவில்லை, தன்னை கொல்லப் போகிறான்னு சொல்லி அதை குறித்து கவலைப்படவில்லை. நான் தேவனுடைய ஊழியத்தை செய்தேன், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன். அது மாத்திரம் சொல்வது அடுத்த வசனத்திலே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டான். பவுலுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் முழுமையாக விசுவாசித்திருக்கிறார். அது நமக்கும் உண்டு. நாமும் பவுலை போல வாழ்ந்தால். அடுத்த தொடர்ந்து வாசலில் பாருங்கள். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். இது நியாயத்தீர்ப்பை காட்டுகிறது. அந்த நியாயத்தீர்ப்பிலே எனக்கு என்ன செய்வார், அன்றாய் இயேசு கிறிஸ்து அந்த ஜீவை கிடைத்து தருவார். அது மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். எனக்கு மாத்திரமில்லை, என்ன சொன்னார், எனக்கு மாத்திரமில்லை அன்பார்களே. பவுல் சொன்னார், எனக்கு மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார், நமக்கும் தருவார். எப்படி, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்னது நிமித்தமாக நாமும் பவுலை பின்பற்றி அவருடைய வசனங்களை நாம் கேட்டு அவருக்கு பயந்து நாம் கிறிஸ்துக்களாக எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவைகளை சகித்து
நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார் பவுலுக்கு கிடைக்கிற அந்த ஜீவிக்கிடம் நமக்கும் கிடைக்குமாம் பாருங்களாக தனிமான வேளையில் நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் பவுல் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார், நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக நீங்கள் நானும் அதை அறிந்து பவுலைப் போல ஆண்டுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆண்டவராகிய இயேசு ராஜ்யத்திலே அங்கமானவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம், அந்த ஜீவிக்கிறத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் சிவமன் ஆசிரிப்பார். தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் அனைவரும் ஆசிப்பாராக. உங்கள் அன்பார்ந்த கவனத்திற்கு என் நன்றியை நான் சொல்லிக்கொள்கிறேன். இதை கேட்கிறேன், நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்யுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேவன் ஆசிரிப்பார். ஜெபம் செய்வோமாக. இறக்கு மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, நித்தியானந்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே உமது பிள்ளாக நாங்கள் ஒன்று கூடி பிதாவே நாங்கள் உண்மை ஆவியோடு முன்னர் தொழுது கொண்டது மாத்திரமில்லை, உமது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணுமாக பரிசுத்த பவுலை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் சொன்ன வார்த்தையின்படி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றலாம் இருங்கள் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு ஒரு எழுச்சியை எவ்வளவு சந்தோஷத்தை தந்தது பாருங்கள். ஆம் தகப்பனே, ஆகவே நாங்களும் கூட இதை அறிந்து புரிந்து பவுலை போல தகப்பனே அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக நாங்கள் கிறிஸ்துவுக்கு நெருங்கி ஜீவித்து அந்த ஜீவிக்கெடுத்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதியில் மக்களாக உதவி செய்யா. கூடி வந்து எங்கள் அனைவரும் ஆசித்து பாதுகாத்துக்கொள்ளும், எல்லாருடைய பாவக்குடி தயவாக மன்னித்தள்ளும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.